போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்து கூட நீங்க ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. சரி சரி போறேன்க்கா. அப்படி கேளு அனு, நான் அக்கா சொல்றதை கேட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அனு. சரிக்கா, எங்க பசங்கள்லாம் யாருமே காணோம். அம்மாவை காணோம், சித்தி காணோம், அண்ணியை காணோம். என்னதான் பண்றாங்க, யாருமே காணோம். அனு, நீ முதல்ல ரகு கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. உனக்காக அங்க விருந்து ரெடி பண்ணிங்கிறாங்க அண்ணி. அக்கா என்ன விருந்து செய்யறாங்கக்கா? எனக்கு பிடிச்ச டிஷ்லாம் செய்யறாங்களா? ஆமா அனு, நீ போயிட்டு வா சீக்கிரம். போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பஞ்சவரணம், அணுவில் எழுந்துட்டாங்களா? ஆமாங்க அண்ணி, எழுந்துட்டாங்க. நான் அனுவி ரகுவியும் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னேன் அண்ணி. கிளம்பிட்டாங்களா இல்லையாம்மா? இல்லைங்க அண்ணி, நான் ஹாலில் இருந்தேன், குளிச்சுட்டு அப்பதான் வந்தா. கோயில் ட்ரெஸ் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அண்ணி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ஓ அப்படியா, அப்போ இன்னும் கிளம்பலையா அவங்க? இல்லைங்க அண்ணி, ஒன்றும் கிளம்பல, இப்பதான் ரெடி ஆகிறதுக்கு ரூமுக்குள்ள போயிருக்கா. சரி பஞ்சவரணம், இந்த காஃபி எடுத்துமே கொடுத்துட்டு அணுக்கும் ரகுக்கும். சரிங்க அண்ணி, நான் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பெரியம்மா, பெரியப்பா, அம்மா நீங்களாம் காஃபி குடிச்சிட்டீங்களா? பஞ்சவரணம், ஒன்னும் அனு வெளியே வரலையா? ரெடி ஆயிட்டு வர சொன்னேன். இல்லைம்மா இன்னும் வெளியே வரலம்மா. நான் கூட கூப்பிட்டேன், அனு ரகு வாங்கப்பா அப்படின்னு. ரெடியாங்கிறாளா அனு சொன்னான். அனு, அனு சீக்கிரம் வாமா, இந்த டீ எடுத்துட்டு போயிட்டு கொடு. இதோ வரேன்க்கா. அக்கா இந்த சேரீ நல்லா இருக்காக்கா? அம்மா, சித்தி, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? இந்த சேலை அழகா இருக்குமா அனு. ஆமாம்மா அனு செல்லம், தேவதை மாதிரி இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி சரி அனு, இந்த டீ எடுத்துட்டு போயிட்டு நீயும் ரகம் எடுத்துட்டு போயிட்டு குடிங்க. பேசிக்கிட்டே இருந்தா இங்க டீ ஆறிடும். நல்ல அக்கா பஞ்சவர்ணா, நீ உன் சொல்லுக்குதாம்மா அவர் கொஞ்சம் பயப்படுறா. எங்களுக்கெல்லாம் மெஸ்ஸியவே மாட்டேன்றா. ஹே அனு, வாவ், சூப்பரா இருக்கு இந்த சேரீல. அப்படிங்களா? இந்த சேரீ நல்லா இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எடுத்து பிளவுஸ்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி போட்டேங்க. நல்லா இருக்குங்களா? ஆமா அனு, ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்கு இந்த சேரீல. நீ இந்தாங்க டீ எடுத்துக்குங்க, டீ எடுத்து குடிங்க. சரி, நீயும் ஏத்து குடி. ஹே அனு, டீ நல்லா இருக்கு. நீ போட்டியா டீ? சே நான்லாம் போடலங்க. எங்க அண்ணி அக்காலாம் இருக்காங்கல்ல, சித்திலாம், அவங்க தான் போட்டாங்க. பஞ்சவர்ண அக்கா தான் எடுத்தாந்து என் கையில கொடுத்தாங்க. இந்த ரகுக்கு டீ எடுத்துட்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, உன் கையால டீ போட்டியோன்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, எனக்கும் டீ போட தெரியும். நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஹே என்ன அனு, ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு இருக்கிற? ஆமாங்க, நல்லா இருக்கா? பின்னி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜவுரி வச்சு போட்டேங்க. பரவாயில்ல, இந்த ஹேர் ஸ்டைலும் என் அனுக்கு நல்லா தான் இருக்கு. சரி சரி, டீ குடிங்க, ஆறிட போகுது. டீ குடியானு? சீக்கிரமா ரெடி ஆகுங்க, கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நம்ம இப்போ கிளம்புறோம் கோயிலுக்கு. சரி அனு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி வாங்க, எல்லாரும் கீழே இருக்காங்க, போயிட்டு வந்துடலாம். சரி வாங்க போலாம். என்ன அனு, இங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு சொன்னா இங்க யாருமே காணுமே? ஆமாங்க, இவ்வளோ நேரம் அம்மா அப்பா சித்தி அக்கா எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு டீ கொடுத்துட்டு வரதங்காட்டியும் பார்த்தா எல்லாம் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அனு? இருங்க, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, சித்தி, சித்தி, அண்ணி, பஞ்சவர்ண அக்கா எங்க இருக்கீங்க? யாருமே இங்க காணோம். என்ன அனு எல்லாரையும் கூப்பிட்டுன்னு இருக்கா? அம்மா, அனு கோயிலுக்கு போக சொன்னலம்மா, அதான் ரெடி ஆயிட்டு வந்து கிளம்பியே யாருமே காணோன்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிட்டுங்கிறா போல இருக்குமா. வாங்க போயிட்டு வரலாம். ஆமாம்மா பஞ்சவர்ணம், இந்த அணு இருக்காளே, அவ கண்ணு முன்னாடி ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். யாரும் இல்லைன்னு வச்சுக்கேன், கத்தி கத்தி கூப்பாடு போட்டுருவா. சரி வாங்க பெரியம்மா போகலாம். வாங்க அண்ணி, சித்தி வாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்றா போல இருக்கு. ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருப்பா. அம்மா எல்லாரும் இவ்வளோ நேரம் எங்கம்மா போயிட்டீங்க? அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் யாருமே ஒருத்தர் கூட இங்கே வீட்டில் காணோம். ஹலோ மேடம் அனு, நாங்கள் எல்லாம் வீட்டில் தானே இருந்தோம், சமையல் கட்டில் இருந்தோம். நீ வந்து சமையல் கட்டில் வந்து பார்க்க வேண்டியது தானே? இல்லைக்கா, இங்கே தானே இவ்வளோ நேரம் எல்லாரும் இருந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்களே, வெளியே எங்கன்னா போயிட்டாங்களோ நான் ஒன்று கத்திட்டு இருந்தேன். நீங்கள் சமையல் ரூமில் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சா நானே வந்து பார்த்துருப்பேன்க்கா. சரி சரி, விடுங்க விடுங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அம்மா, சித்தி, அப்பா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. அண்ணி அக்கா, பஞ்சவர்ண அக்கா, பாய், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வரேங்க எல்லாருக்கும். அத்தை போயிட்டு வரேன் அத்தை.
அக்கா அண்ணி போயிட்டு வரேங்க. போயிட்டு வா ரகு. போயிட்டு வா தம்பி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்மா. ரகு. அனு, கோவில் எவ்வளோ தொலைவில் இருக்கு அனு? இங்கதாங்க பக்கத்துல வந்துருச்சு. என்ன கோவில் அனு இது? பெருமாள் கோவிலுங்க. சரி, நம்ம இன்னைக்கு சினிமாக்கு போலாகம்மா. அச்சோ, சினிமாக்கா? அப்புறமா போலாங்க. என்ன அனு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சினிமாக்கு போகலான்னு கேட்குறேன், நீ அப்புறம் போகலான்னு சொல்கிற. ஆமாங்க, இப்ப போகாம நம்ம அப்புறமா போனா எல்லாரையும் சேர்த்து கும்பலா கூட்டிட்டு போலாங்க. ஆமாம் சரி அனு, அப்படிதான் செய்யலாம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம். இதாங்க பக்கத்துல வந்துச்சு கோவில். மணி அடிக்கிற சவுண்ட் கூட கேக்குது பாருங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, கோவில் வந்துச்சு. ஓரமாக நிறுத்தலாம் அனு, கோவில் வாசலுக்கு முன்னாடியே நிறுத்த முடியாதனால தான் ஓரமாக எடுத்துகிட்டு போகிறேன். சரி சரிங்க. போகலாமா அனு? உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாமா? ஓகேங்க. உங்கள் பேர் சொல்லுங்கப்பா ரெண்டு பேரும். என் பேர் ரகு, இவங்க பேர் அனு. ரெண்டு பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிடுங்க. பெருமாளே, இந்த புது தம்பதியருக்கு நீடோடி நல்ல அழகிலையும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பா. பெருமாளே, கோவிந்தா, நாராயணா, கோபால கிருஷ்ணா, போற்றி போற்றி போற்றி. சாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி கடவுளே, எங்க குடும்பத்தை நல்லா வச்சிரு. எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். பெருமாளே, எங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் இருக்கணும். நான் புகுந்த வீடும் நல்லா இருக்கணும், நான் பிறந்த வீடும் நல்லா இருக்கணும், எல்லா சுற்றமும் நட்பும் எல்லாருமே நல்லா இருக்கணும். பெருமாளே கோவிந்தா, நீயே துணை, குருவே துணை, அவர் பாதமே கதி. இந்தாப்பா அர்ச்சனை தட்டு வாங்கிக்கப்பா. கொடுங்க சாமி. வா அனு, கோவிலை சுற்றி வருவோம். அனு, இங்கே கோவில் ரொம்ப அழகாக இருக்கு அனு. ஆமாங்க, இங்க வைகுண்ட ஏகாதசிலாம் செய்வாங்களா, சிறப்பா இருக்கும். ரொம்ப எங்களுக்கு இங்க ரொம்ப பிடிக்குங்க ஏகாதசி அன்னைக்குலாம். அப்படியா? நான் அந்த கோவிலுக்கு வந்ததே இல்லை. எங்கள் ஊர் சைடு இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருக்கேன், இங்கே வந்ததில்லை. அப்படிங்களாங்க? இங்க ஃபுல்லா பார்த்தோன்னா பயங்கர ஜனம்லாம் வருவாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட இங்க ஜனம் வருவாங்க. ஃபுல்லா கடை தெருவா இருக்குமா. நாங்க நைட்ல வரதுக்கு லைட் செட்டிங்ல செம சூப்பரா இருக்குங்க. டேய் உர்ரா கவினே, வலிக்குதுடா, உர்ரா. டேய் கவினே விடுமா, அக்காக்கு வலிக்குதுல்ல, விடு கவினே. இங்க பாரு கவினே, உடனே வச்சுக்கோ, நான் அடிச்சிடுவேன் பாத்துக்கோ. டேய் கவினே செல்லாம், பாட்டிக்கிட்ட வாங்க. பாட்டி, இந்த பையன் ரொம்ப மோசமா இருக்கான் பாட்டி, என்ன புடிச்சு புடிச்சு முடிய புடிச்சு வீசிக்கிறான் பாட்டி. கவினே இங்க வாப்பா செல்லம், பாட்டிக்கிட்ட வாங்க. ஆமாம் பாட்டி, நான் கூட கவினை விடுடா, அக்காக்கு வலிக்கும் வலிக்கும் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேன்றான் பாட்டி. புடிச்சு புடிச்சு அசினை புடிச்சு புடிச்சு ஈசிக்கிறான் பாட்டி. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு விளையாடுங்க, நான் கவினை பாத்துக்கிறேன். பாட்டி அம்மா எங்க இருக்காங்க பாட்டி? உங்க அம்மா சமையல் கட்டுல சமையல் செஞ்சுங்கிறாங்க பாரு. உங்க அத்தை கூட அங்கதான் இருக்கா, போய் பாருங்க போங்க. அம்மா